இல்ல எல்லாரும் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, டஃப் விக்கெட் நம்மளும் பார்த்தோம் வந்து மேட்ச் பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு வந்து. விக்கெட் பொறுத்தவரைக்கும் என்னன்னா வந்து விளையாடுறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்படி பொறுத்தவரைக்கும் ஒரு 180 வந்து அவங்க 200 சொல்லியிருந்தார் சம்திங் டாஸ் வீசும்போது வந்து ருத்ராஜ் வந்து 200 எடுத்திருந்தா நல்ல ஒரு இதா இருக்கும். டஃப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சேஸ் பண்றது கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு. இவங்க 180 வரைக்கும் எடுத்தாங்க. கொஞ்சம் புஷ் பண்ணி போயிருந்துக்கலாம். கடைசி நேரத்துல வந்து அடிக்கல கொஞ்சம் வந்து டாட் பால்ஸ் அவங்க போட்டு இது நம்ம பண்ணிட்டாங்க. வந்து எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ் இந்த இடத்துல பாராட்டியே எஸ். ஆகணும். ஏன்னா ஆரம்பத்துல சஞ்சு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா அடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் உர்வில் பட்டேலும் வந்த வேகத்துல 2 சிக்ஸ் அடிச்சாருனோனே, அவங்க வந்து கண்டிஷன்ஸ புரிஞ்சுட்டாங்க. பால் வந்து ரொம்ப நல்லா பேட்டுக்கு போதா, சரி ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு, பாலோட வேகத்த வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சு, எஸ். ஃபுல்லா கட்டரா போட்டிருந்தாங்க. அதுல வந்து நெறைய விக்கெட்டுகள வந்து சிஎஸ்கே இழந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னொன்னு ஸோ நம்ம அந்த வந்து அவங்க அந்த மொமெண்டம் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க இல்லையா? ஓகே இதில நம்ம வந்து இது சரி வராதுன்னு சொல்லி அந்த கேம் அவேர்னஸ் இருக்கு இல்லையா? எஸ். அத வந்து எஸ்ஆர்ஹெச் நம்ம பாராட்டியே ஆகணும். அதுதான் வந்து அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வெற்றிய தந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். எஸ். நீங்க பவுலர்ஸ பாராட்டுற இந்த நேரத்துல அவங்களோட கேப்டன் வந்து பேட் கமின்ஸ் வந்து ரொம்ப வந்து அவருக்கு முக்கியமான ஒரு கிரெடிட் குடுத்தே ஆகணும். ஏன்னா, எப்பலாம் வந்து அந்த ஒரு ஆக்ஸிலரேட்டர வந்து அவங்க அழுத்துறாங்களோ, சிஎஸ்கே அழுத்துறாங்களோ, அப்பலாம் வந்து என்னன்னா, ஒரு குரூஷியலான டைம்ல ஓவர் போட வந்து அந்த ஓவர்ல வந்து விக்கெட் அவர் 3 ஓவர் போட அந்த அதாவது ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டப்போ விக்கெட், செகண்ட் ஓவர் போடும்போது விக்கெட், தேர்ட் ஓவர் போடும்போது விக்கெட். அப்போ ஒவ்வொரு ஓவர் போடும்போது அவர் விக்கெட் எடுத்துட்டே இருந்தாரு. சூப்பரா இருந்துச்சு. அது ஒரு அவரு தான் வந்து ஆக்சுவலா மொமெண்டம் மாத்தி விட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதிரடியா போனத வந்து பவுலிங் யூனிட்ல சீனியர்ஸ் இல்லாத ஒரு பவுலிங் யூனிட்டா பார்த்துட்டு இருக்கிறப்போ, அவர் வந்து அந்த பவுலிங் யூனிட்டை லீட் பண்ணிட்டு போறாரு. அது பெரிய ஒரு மாரல் பூஸ்டரா மத்த பவுலர்ஸ்க்கும் உதவுச்சுன்னு தான் நான் பார்க்குறேன் நானு. எஸ். அதனால அவருக்கு வந்து அந்த கிரெடிட் அது போய் சேரும்.